அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மேங்கோ புட்டிங் எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். மாம்பழம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம மாம்பழத்தில் இது போல் புட்டிங் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிடும் போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ரொம்ப சாஃப்டான ரொம்ப டேஸ்டியான புட்டிங். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் அளவு மாம்பழம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாம்பழத்தில் உள்ள அந்த பல்ப்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். மாம்பழத்துடைய அந்த சதை பகுதியை எடுக்கிறதுக்கு நம்ம மாம்பழத்தை தோல் சீவணுங்கிற அவசியம் கிடையாது. இது போல் ரெண்டாக கட் பண்ணி ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம மாம்பழத்தில் உள்ள எல்லா சதை பகுதியையும் நம்ம இது போல் எடுத்துக்கிடலாம். என்னுடைய மாம்பழம் பெரிய சைஸ் மாம்பழங்கிறதுனால எனக்கு ஒரு மாம்பழத்துடைய அந்த சதைப்பகுதியை எனக்கு 1 கப் அளவு எனக்கு தாராளமாக வந்தது. உங்களுடைய மாம்பழம் சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2லேருந்து 3 மாம்பழம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாம்பழத்துடைய எல்லா சதைப்பகுதியும் தனியாக எடுத்தாச்சு. இதோடைய அளவு எவ்வளவு இருந்தது அப்படின்னா எனக்கு சரியாக மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு இருந்தது. ஒருவேளை உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு கப் எடுத்து மெஷர் பண்ணிக்கோங்க. மற்ற அளவுகளை நீங்கள் அதே கப்பை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடலாம். அதில் மாம்பழத்தை ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம எந்த அளவு மாம்பழம் எடுத்தோமோ 1 கப் அளவு மாம்பழம் எடுத்தோம், அதே அளவு பால் ஆட் பண்ணிக்கிடலாம். 1 கப் மாம்பழத்துக்கு 1 கப் பால் சரியான அளவாக இருக்கும். சுகர் 1/2 கப் அளவு ஆட் பண்ணிக்கிடலாம். நான் எடுத்த மாம்பழத்துடைய அளவுக்கு 1/2 கப் சுகர் சரியான அளவாக இருந்தது. ஒருவேளை உங்களுடைய மாம்பழத்துடைய இனிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் குக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். 1/2 கப் அளவு பால் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காண்டி உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இது லேசாக ஒரு கொதி வரட்டும். கொதி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு கொதி வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் அடியில் கார்ன்ஃப்ளவர் தங்கிரும், அதுக்காண்டி தான். இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அது கெட்டி பட்டுரும். அப்புறம் புட்டிங் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது கொஞ்சம் நல்லாவே திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்கானவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாம்பழத்துடைய ஃப்ளேவரே ரொம்ப அருமையாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் ஆட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா திக்காயிருச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமேலு ஒரு 1/2 லெமன் நம்ம டேஸ்ட்டுக்காண்டி இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேல தான் நம்ம லெமன் ஆட் பண்ணணும். நம்ம முதல்லையே லெமன் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட் லேசாக கசக்கிற மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேல நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு லெமன் டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆறுனதுக்கு அப்புறமேலு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் நல்லா செட் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுறலாம். செட் ஆனதுக்கு அப்புறமேலு எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம்.
2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா செட் ஆகிருக்கணும். செட் ஆனதுக்கு அப்புறமேலு இது போல் ஒரு பிளேட் வச்சு நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலண்டு விழுகுது அப்படின்னு. நமக்கு அளவுகள் சரியாக இருந்துச்சு அப்படின்னா உடையாமல் பெர்ஃபெக்டாக இது போல் நமக்கு புட்டிங் கிடைக்கும். பாருங்கள் பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா? இந்த புட்டிங் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஒரு தடவை இதை செஞ்சு வீட்டில் கொடுத்தோம் அப்படின்னா பசங்க அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த புட்டிங்க்கு அளவுகள் ரொம்ப முக்கியம். அளவுகள் சரியாக இருந்தது அப்படின்னா பெர்ஃபெக்டான புட்டிங் உங்களுக்கும் கிடைக்கும். அளவுகள் கூடினாலும் உங்களுக்கு புட்டிங் சரியாக வராது, குறைஞ்சாலும் உங்களுக்கு புட்டிங் சரியாக வராது. அதனால் அளவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான புட்டிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம டெக்கரேஷனுக்காண்டி புதினா இலையும் கிஸ்மிஸ் பழமும் வச்சுருக்கோம். இப்போ மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சு. சீசன் முடிகிறதுக்குள்ளாரையும் ஒரு தடவை இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருந்தது. வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.